தி டெக் வார் பிட்வீன் ஸ்விஃப்ட் அண்ட் பிரிக்ஸ் ரெவல்யூஷன். இன்னைக்கு நம்ம 5G யூஸ் பண்ணுறோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் உலகத்தோட நிதி அமைப்பை இயக்கிட்டு இருக்கிற இன்ஜின் இன்னமும் 1970s டெக்னாலஜியில் தான் இயங்கிட்டு இருக்கு. அதுதான் ஸ்விஃப்ட். சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைடு இன்டர் பேங்க் ஃபைனான்சியல் டெலிகம்யூனிகேஷன் பெல்ஜியமில் ஆரம்பிக்கப்பட்டது. இது உலக வங்கிகளுக்கு இடையிலான ஒரு செக்யூரிட்டி மெசேஜிங் சிஸ்டம். ஆனால் இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இது ஒரு மெசேஜிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, இது ஒரு ஜியோபொலிட்டிக்கல் செயின். அமெரிக்கா உலக நாடுகளை தன் கையிலே வச்சுக்கணும்னு பயன்படுத்துகிற கடிவாளம் தான் இது. கொஞ்சம் டெக்னிக்கலாக யோசித்து பார்த்தோம்னா ஸ்விஃப்ட் சிஸ்டம் பேட்ச் ப்ராசஸிங்கில் ஒர்க் ஆகுது. ஒரு பேமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி இனிஷியேட் பண்ணி அது ரீச் ஆகுறதுக்கு பல பேங்குகளை கடந்து செக் போஸ்ட்டுகளை கடந்து தான் ரிசீவ் ஆகும். இதோட ஸ்பீட் ஒரு செகண்டுக்கு 500 மெசேஜஸ் தான் அதனால் ப்ராசஸ் பண்ண முடியும். இதனால இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸு 3 to 5 days ஆகுது ரிசீவ் ஆகுறதுக்கு. நீங்கள் ஃப்ரைடே ஒரு இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். சாட்டர்டே சண்டே பேங்க் ஹாலிடே அமெரிக்காவில். ஸோ அந்த பேமெண்ட் ரீச் ஆகிறதுக்கு மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் வேர்ல்டில் எவ்வளோ பெரிய கொடுமை. ஆனால் இப்போ களமிறங்கி இருக்கிறது பிரிக்ஸ்பேன்னு சொல்கிற ஒரு அசுரன். இது வெறும் மெசேஜிங் சிஸ்டம் மட்டும் கிடையாது, இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது டீசென்ட்ரலைஸ்டு லெட்ஜர் டெக்னாலஜி. இது ஸ்விஃப்டோட 40 மடங்கு அதிகமாக ஸ்பீடாக வேலை பார்க்க முடியும். ஒரு செகண்டுக்கு 20,000 மெசேஜஸ்களை ப்ராசஸ் பண்ண முடியும். இன்ஸ்டன்ட் செட்டில்மெண்ட், வெயிட்டிங்கிற வார்த்தைக்கே இங்கே இடம் கிடையாது. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும், பிரேசிலில் இருக்கிற பிஸ்னஸ்மேனுக்கு அவர் நாட்டு கரன்சிலேயே அவருக்கு பணம் வந்தடையும். வருஷத்தில் 365 days இது ஒர்க் ஆகும். சாட்டர்டே சண்டே ஹாலிடே அப்படிங்கிற பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது.